திணிப்புக்கு இணையாக மொழியை காக்க ஒரு இனம் போராடியது என்றால் அது தமிழினம்தான். 1937ஆம் ஆண்டு முதன்முறையாக அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு மதராஸ் மாகாண பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கியது. கட்டாய இந்திக்கு எதிராக போராடி கைதான இளைஞர்கள் நடராஜனும் தாளமுத்துவும் உடல் நலம் குன்றிய போதும் பிரிட்டிஷ் அரசு சொன்ன மன்னிப்பு கடிதத்தை எழுதி தராமல் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி உடல் நலம் குன்ற உயிரிழந்தனர். இதுதான் மொழி போராட்டத்திற்காக நடந்த முதல் உயிர் தியாகங்கள். அதே போல இந்தி மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈவேரா பெரியார், கருமுத்து தியாகராஜர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் போராடினர். போராட்டத்தின் பொழுது பெண்கள், சிறுவர்கள் உட்பட 1198 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன் பின் 1939ஆம் ஆண்டு ராஜாஜி தலைமையிலான அரசு ராஜினாமா செய்த பிறகு கட்டாய இந்தி கல்வியை 1940 விளக்கினார். அன்றைய பிரிட்டிஷ் ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1948 1949ஆம் கல்வியாண்டில் இந்தி மொழியை கட்டாயம் ஆக்கி இந்தியில் குறைந்தபட்ச மதிப்பெண் தகுதியும் அறிவித்தார். அன்றைய மதராஸ் மாகாண முதலமைச்சர் ஓபந்தூர் ராமசாமி ரெட்டியார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல தமிழ் ஆர்வலர்கள் போராடினர். இறுதியில் அரசு போராட்டக்காரர்கள் மீது எடுத்த சட்ட நடவடிக்கையை நிறுத்தியது. பின்னர் 1950 இந்தி படிப்பது கட்டாயம் இல்லாமல் விருப்ப தேர்வாக மாறியது. அதோடு ஓயவில்லை இந்தி திணிப்பு. 1960 ஏப்ரலில் அது புதிய வடிவத்தில் வந்து சோதித்தது. 1965ஆம் ஆண்டு முதல் இந்தி மட்டுமே நாடு முழுவதும் ஆட்சி மொழியாக இருக்கும் என அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்தி மொழி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் இனிப்பு மொழியாக இருக்கும் என கூறிய அப்போதைய பிரதமர் நேருவின் வாக்குறுதி அதன் மூலம் மீறப்பட்டது. இதை எதிர்த்து பல்வேறு எதிர்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக போராடினர். அதன் பின் இந்தி திணிப்பு இருக்காது என உறுதியளித்தார் பிரதமர் நேரு. நேருவின் மறைவுக்கு பின் பிரதமராக வந்த லால் பகதூர் சாஸ்திரி இந்தியை அலுவல் மொழியாக்க சட்டம் இயற்றினார். இதனால் மீண்டும் மொழிப்போர் ஆரம்பமானது. இதை அப்போதைய மதராஸ் மாகாண முதலமைச்சர் பக்தவச்சலமும் ஆதரித்தார். அதனால் தமிழக இளைஞர்கள் கொதித்து போனார்கள். உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் தாய்மொழிக்காக உயிரை விடவும் துணிந்தனர். கீழப்பழுவூர் சின்னசாமி மொழிக்காக தீக்குளித்து இறந்தார். அதன் பின் கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீலமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சங்கரபாணி ஆகிய இளைஞர்கள் தீக்குளித்தும் நஞ்சுண்டும் தமிழ் மொழியை காக்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி தங்கள் உயிர்களை தியாகம் செய்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஊர்வலம் நடந்த பொழுது அதில் ஆவேசமாக இந்தியை ஒழிக்க கூக்குரல் இட்டார் மாணவர் சிவகங்கை ராஜேந்திரன். கூட்டம் திமிரி எழுந்தது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த காவல்துறை போராட்டத்தின் தளபதியாக விளங்கிய மாணவர் ராஜேந்திரனை வீழ்த்தினால் போராட்டம் ஓயும் என நினைத்து அவரது நெற்றி மீது குறிவைத்து சுட்டு அவரை வீழ்த்தியது. ஆனால் ராஜேந்திரனின் உடல்தான் விழுந்ததே தவிர அவர் முன்னெடுத்த போராட்டம் தமிழகம் எங்கும் தமிழ் தீயை காக்க பற்றி பரவியது. தமிழ் பேசும் நிலமெங்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராடத் தொடங்கினர். 50 நாட்கள் தொடர்ந்த மொழி போராட்டத்தில் தபால் நிலையங்கள், ரயில் பெட்டிகளில் இருந்த இந்தி எழுத்துக்கள் கருப்பு மை கொண்டு அழிக்கப்பட்டன. மொழி போருக்காக நடந்த பல்வேறு போராட்டங்களில் கிட்டத்தட்ட 400 பேர் வரை உயிர் பலி கொடுத்தனர். அரசு தரப்போ
70 பேர் என கணக்கு சொன்னது. சுமார் 2000 பேர் வரை மொழி போராட்டத்தில் காயமடைந்தனர். தாய்மொழியை காக்க போராடிய உயிர் நீத்த மாவீரர்களை இந்த மொழிப்போர் தியாகிகள் நாளில் நினைவு கூர்வோம். தாய்மொழியை காப்போம்.